உங்களோட ஃப்ரெண்டு ரம்யா ஜோ பிக் பாஸ் உள்ளே போயிருக்காங்க. ஆமாம், என்னோட சிஸ்டர் இல்லை அவங்க, அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ எதுக்கு இவங்கள சேர்த்தீங்க பிக் பாஸ்க்குள்ளே, எதுக்கு இவங்களை உள்ளே கொண்டு வரீங்க, இவ்வளோ ஆட்டக்காரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆட்டக்காரிங்களையே சேர்த்தக்கூடாது, இவங்க ஆட்டக்காரிக்கு எதுக்கு கொடுக்குறீங்க, இவ ரொம்ப வாயி, இவ ரொம்ப ஓவராக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் அவங்க வின் ஆகணும்னு சொல்லி தான் நான் இதில் சொல்கிறேன். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் படிச்சிருந்தா இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்க மாட்டேன், நான் ஒரு நிலைமையில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இப்போது நல்லா தானக்கா இருக்கீங்க அப்படின்னு, எத்தனை பிரச்சனை, எத்தனை வார்த்தைகள் என்னை திட்டுறதோ, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறதோ, அந்த மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தில் சொல்லி அழுவாங்க, இல்லை சூர்யா எனக்கு இப்படி மனசே கஷ்டமாக இருக்குது, சூசைட் பண்ணிக்கணும் போல இருக்குது, வீட்டில் படுத்துட்டு ஃபேனையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதையும் சொல்லுவாங்க, இந்த ஃபீல்டுக்கே நான் வரமாட்டேன். வராமையில ஒரு 10 days போயிருக்காங்க, பெங்களூர் போய் அவங்க வீட்டிலே இருந்திருக்காங்க. இது நிறைய வெறுத்துட்டாங்க. இதில் அவங்களே டார்கெட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா. அதை வெக்ஸ் ஆகி அவங்க ஊருக்கே போயிட்டாங்க, பெங்களூர் போயிட்டாங்க. அவங்க திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு சாரி கேட்டாங்க. அப்போவே நைட்டு சாரி கேட்டாங்க, தெரியாமல் பேசிட்டேன். அவங்க ரம்யாக்கா எப்பயுமே அப்படிதான், ஒரு டைம் தப்பு ஏதாவது நம்ம எதர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வார்த்தைகள் விட்டுட்டாங்கன்னா அது கொஞ்ச நேரம் கழித்து யோசிப்பாங்க, யோசித்து சாரி கேட்டுருவாங்க.